பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆவியில் எளிமை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம மனசில் நம்ம நினைக்கிறது, கர்த்தருடைய கிருபை இல்லாமல், கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே தாழ்த்தி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பயந்து இருக்கிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அவர்னால தான் எல்லாம் முடியுது, அவரோட ஒத்தாசை இல்லாமல் எதுவுமே ஆகாது, நாமே ரொம்ப தாழ்த்திக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவியில் எளிமையாக இருக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஆவியில் எளிமையாக இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கபடமுள்ள ஆவி, இந்த தீய ஆவி, இது எதுவுமே வராமல் கர்த்தருடைய ஆவியானவர் மட்டுமே இந்த பெரிய கிருபையை நமக்கு தர முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.